இங்க ஒருத்தர் வயசான அவங்களோட அம்மாவை வந்து வைஃப்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வெளியே அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்போ அவரோட அம்மாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏரி ஓரத்துல ஒரு பாஸ்கெட்ல ஒரு சின்ன குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. எடுத்து பார்த்தா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு. இப்போ அந்த குழந்தைகிட்ட என்ன எப்படி வந்து வெளியே அனுப்பிட்டாங்களோ அதே மாதிரியே உன்னையும் வந்து வெளியே அனுப்பிட்டாங்களா, சரி உனக்கு யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை அதனால நானே உன்னை வளர்க்குறேன்னு சொல்லி பேசி எடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்து குழந்தை தான். குழந்தையோட அப்பா அம்மாக்கு நிறைய எதிரிங்களா இருப்பாங்க. ஒரு நாள் எதிரிங்கெல்லாம் துரத்திக்கிட்டே வரும்போது நம்ம ரெண்டு பேருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல குழந்தை நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு பாஸ்கெட்ல போட்டு ஏரியில விட்டுருவாங்க. குழந்தையோட கழுத்துக்கிட்ட ஒரு மார்க் மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபியூச்சர்ல இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மார்க் தான் ஒரே வழி அப்படின்ட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கிட்ட வருவான்ட்டு அந்த நம்பிக்கையிலே விட்டுருவாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிருச்சு. 5 வருஷமா இவங்க தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசா காசுலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். அவ்வளோ கஷ்டத்துலயே அந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு பாத்துக்க முடியுமோ ரொம்ப நல்லாவே தான் பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கும்போது குழந்தை வந்து மயங்கி கீழே விழுந்துருவான். என்னன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா குழந்தைக்கு வந்து கிட்னியில சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க வந்து எனக்கு என்னானாலும் பரவாயில்ல என்னோட கிட்னியை குழந்தைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருப்பாங்களா, அங்க ஒருத்தர் வந்து இந்த குழந்தையோட உண்மையான அப்பா கிட்ட போயிட்டு உங்களோட குழந்தைய நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன் குழந்தை தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்கிறப்போ உங்க குழந்தைக்கு இருந்த அதே மார்க்கு இந்த குழந்தைக்கும் இருக்கு, கண்டிப்பா இது உங்களோட குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்களோட அப்பாவும் வந்து குழந்தைய பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் சர்ஜரி ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல் பில்ல சீக்கிரமா பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து பேங்க் கார்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் இப்போ இவங்க வந்து 5 வருஷமா சேர்த்து வச்ச கொஞ்சம் காசு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரிட்டையர் ஆன கொஞ்சம் காசு இருக்கும். அதையும் போட்டு தான் வச்சிருப்பாங்க. இவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துருச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவ்வளோ நாள் வந்து எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ட்டு கூட கண்டுக்காத பையனும் மருமகளும் இங்கே வந்துருவாங்க. ரிட்டையர்மெண்ட் காசு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு மருமக அந்த கார்டை பிடிங்கிப்பா. பையனும் வந்து நீ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லல, அவர் வந்ததும் காசு வாங்கிட்டு போறதுக்காக தான். அதனால 2 பேரும் வந்து மனசாட்சியே இல்லாம காசு வாங்கிடுவாங்க. நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் நின்று அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த குழந்தையோட உண்மையான அப்பா அங்கே வந்துருவாரு. என்னதான் 5 வருஷமா குழந்தை வந்து நல்லா தான் அவங்க பாசத்தை கொட்டி பார்த்துக்கிட்டாலுமே ரொம்ப கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருந்தான். எப்படியோ இப்பதான் உண்மையான அப்பா தேடி கண்டுபிடிச்சு வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடுவாரு. வளர்த்தவங்களையும் சும்மா ஒன்றும் விட்டுருல, அவங்களோட அம்மா மாதிரி அவங்களையும் பார்த்துப்பாரு.